Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to fifth question in exercise 2, test yourself. So fifth question paranga, Mr. Balaji needs 30,000 after 2 years. What is the least money must be deposited every month in a recurring deposit account to get required money at the end of 2 years? The rate of interest being 8% per annum. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து இந்த சிம்பிளாக எதுவும் இல்லை, நார்மல் சம் தான். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, ஐயோ லீஸ்ட் மணின்னு கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், அதில் வேறு ப்ராக்கெட்டில் வந்து இந்த மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு சம்மு அப்படின்லாம் திங்க் பண்ணுவீங்க. இது நார்மல் சம் தான். ஃபைனலாக லீஸ்ட் மணி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் மணி மஸ்ட் பி டெபாசிட்டட் எவ்ரி மந்த்னா என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபலில் கேட்டுட்டு ஃபைனலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் எழுதுங்க, ஆன்சரை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே அவங்க சொல்லலை, கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் வந்து பாருங்கள், கிவன் வந்து n = மணி நீட்ஸ், அவனுக்கு எவ்வளோ தேவைன்னா 30,000 ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 30,000 அவனுக்கு தேவைப்படுதுன்னா அது என்னவா இருக்கும், மெச்சூரிட்டி வேல்யூஸ். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவனுக்கு 30,000 வேணும்னா அது வந்து மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 30,000. n வந்து 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் வந்து 8% சொல்லியிருக்காங்க. டு ஃபைன் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, டெபாசிட்ஸ் எவ்ரி மந்த் நம்ம என்ன டெபாசிட் பண்ணுவோம், பிரின்சிபல், அதாவது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதுதான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷனில் வந்து நார்மலாக நம்ம ஐ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஐ ஃபார்முலா வச்சு, இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 இன்ட்டு 12 இன்ட்டு n + 1/2. ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆரோட வேல்யூ வந்து 8/100 இன்ட்டு 12 இன்ட்டு n வேல்யூ வந்து இயர்ஸில் இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, விச் இஸ் 24 months. ஸோ 24 இன்ட்டு 25/2. ஸோ வேறு என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள், இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 25ம் 1 டைம், இது 4 டைம், 4 1 டைம், இது 2 டைம். ஸோ I = 2p தான் வந்து எனக்கு I வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ I வேல்யூ வந்து 2pன்னு கிடச்சிருக்கு. மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம், p இன்ட்டு n + I. ஸோ இதுதான் மெச்சூரிட்டி ஃபார்முலா. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 30,000 நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு தெரியாது. n வந்து 2 இயர்ஸ்னால 24 ப்ளஸ் I வந்து இப்போ தான் 2pன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2pன்னு தெரியும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், 30,000 = 2p வந்து 24 இன்ட்டு p வந்து 24p ப்ளஸ் 2p. ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம், இது சேம் லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால 26p. ஸோ 30,000. ஸோ நெக்ஸ்ட் p மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். 30,000 டிவைடட் பை 26. ஸோ 26ம் 30,000ம் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், 26 and 30,000. ஸோ இப்போ வந்து 1 டைம் 26 போடலாம், இது வந்து 4 0. ஸோ 40 வந்து 26 2s பார்த்திங்கன்னா நிறைய போகும். ஸோ 1 தான் அகேன் 26. ஸோ இது வந்து 4 and 14, இது வந்து 0 வரும். நெக்ஸ்ட்டு 26 5s பண்ணலாம், 26 இன்ட்டு 5 பண்ணி பார்க்கலாம், ஒரு 3 பண்ணலாம், இது வந்து 18 6 7. ஸோ 26 இன்ட்டு 4 பண்ணி பார்க்கலாம், 24.
104 26 into 5 பண்ணால் 30 10 130. ஸோ 130 தான் வந்து லீஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கலாம் 130. ஸோ 10 இங்கே வந்து இன்னொரு 0. 100 பார்த்திங்கன்னா இதுக்கு 3 times 100. 3 times வந்து 78. இப்போது கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 2, இங்கே வந்து 9, இங்கே வந்து 2 பாயிண்ட் வச்சோன்னா 0. 220 வந்து 26 into 9 times பண்ணலாம், which is 54. 18 plus 5 வந்து 13, 130. சாரி 2 3 நோ, இதை விட சின்னதாக வேணும். into 7 பண்ணி பார்க்கலாம். 50 42 7 14 14னா 18 வரும். 26 into 8 பண்ணால் 48. 16 plus 4 22 not 8. ஸோ 0.8 times. ஸோ இது வந்து 208. இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஸோ பியோட வேல்யூ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பியோட வேல்யூ வந்து ₹1153.8ன்னு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எந்த நம்பராக வேணால் இருக்கட்டும், இது நியரஸ்ட் வேல்யூ ஆஃப் 5 டேபிள்ஸில் எழுதணும். ஸோ நியரஸ்ட் வேல்யூ ஆஃப் 5 டேபிளில் வந்து எழுதணுன்னா, ஸோ இது வந்து எப்படி எழுதலான்னா 115 எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது, அவ்வளோதான். ஏன் மேம் இங்கே 4 தானே வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்க வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட் வேல்யூ ஆஃப் 53 வந்து 55 தான். ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப். ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து 1155. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். புரியலன்னா ஸ்லோவாக வீடியோ ரீகேப் பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். Catch you in the next video. Bye.